தொழுகையில ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது. வரும்போது ஆரம்பத்திலே போயிட்டாருன்னா பஞ்சாயத்து இல்லை. சில பேர் ஒரு ரக்காத்து கழிச்சு வருவாங்க, 2 ரக்காத்து முடிஞ்சு வருவாங்க, அத்தஹியாத்துல இருக்கும் வருவாங்க, ருக்குல இருக்கும்போது வருவாங்க, சைதாவில் இருக்கும்போது லேட்டா வருவார். அப்ப வந்தாருன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா, எந்த இடத்துல சேர்ந்து கொள்வது அப்படிங்கறது சம்பந்தமா கேட்கிறார். இது புகாரில் 636வது ஹதீஸ்ல இருக்கிறது. தொழுகைக்கு இகாமத்து சொல்வது நீங்கள் செவிமடுக்கிறீங்க. நிதானமாகவும் கண்ணியமாகவும் என்ன செய்யுங்க, நடந்து போங்கள். படபடன்னு ஓடாதீங்க, அவசரப்படாதீங்க. எது கிடைக்கிறதோ அதை தொழுவுங்கள், எது தவறி விட்டதோ அதை பூர்த்தி செய்யுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? பாங்க சத்தம் காம சத்தம் கேட்குது, நடந்து வரணும், நிதானமா வரணும். போயிட்டு போறாரு, ஒரு ரக்காத்து முடிஞ்சா முடிஞ்சு, என்ன அவசரம்? அதுக்கான படப்பட்டு அவசரப்பட்டு ஓடக்கூடாது, நிதானமா வாங்கன்னு இருக்குது. அப்ப என்னன்னு கேட்டா, எந்த இடத்தில் நீங்கள் சேர்றீங்களோ அடையிறீங்களோ அந்த இடத்துல சேர்ந்து கொள்ளலாம். இதுலதான் சேரணும் அப்படின்னு கிடையாது. ருக்குல சேரலாம், சஜிதாவுல சேரலாம், அத்தஹியாத்து இருப்புல உட்கார்ந்து இருக்கும்போது நீங்க சேரலாம். அப்புறம் எந்த இடத்தில் இமாம் இருக்கிறாரோ அதுல போய் என்ன செய்யுங்க, சேர்ந்து கொள்ளுங்கள் என்று ஒரு இந்த ஹதீஸ்ல விளங்குறது. அதே மாதிரி தக்பீர் கட்டிட்டு தான் சேரணுமா அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு தொழுகையா இருந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதாவுல வரக்கூடிய ஹதீஸ், தொழுகையுடைய திறவுகோல் உலு செய்யறது, தூய்மை. தொழுகையை ஆரம்பித்தல் என்பது தக்பீர் தான், தொழுகையை முடித்தல் என்பது அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் கொடுக்கிறது. இப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க எந்த இடத்துல இமாம்கிட்ட இருந்தாலும் சரி, அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தான் சேரணும். அவர் ருக்குல இருந்தாலும் சரி அல்லாஹ் அக்பர்னு சேரணும். அவர் அத்தஹியாத் இருப்புல இருக்கிறாரு, போறீங்க, அல்லாஹ் அக்பர் என்ன செய்யணும், தக்பீர் கட்டுறதுல தக்பீர் சொல்வது, அல்லாஹ் அக்பர் என்று சொல்றது என்ன செய்யணும், தக்பீரை சொல்லணும். அப்ப அல்லாஹ் அக்பர் என்று சொல்லாம தொழுகையில் நுழைய முடியாது. எந்த இடத்துல நீ சேர்ந்தாலும் சரி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி என்ன செய்யணும், சேர்ந்து கொள்ள வேண்டும். அவர் ருக்குல இருக்கிறார், அல்லாஹ் அக்பர் சொல்லி ருக்குக்கு போயிருங்க. இப்படி கட்டிட்டு போகணும் கிடையாது. கையை கட்டுறதுக்கு பேர் தக்பீர் கிடையாது. தக்பீர் என்பது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவதுதான் பேர். கப்பர் என்றால் அல்லாஹ் அக்பர் சொன்னான், தக்பீர் என்றால் அல்லாஹ் அக்பர் சொல்லுதல் அர்த்தம். அதே மாதிரி நீங்க போறீங்க, இமாம் என்ன நிலையில் இருக்கிறார் அதுல நீங்க சேர்ந்துக்கணும். ஏன்னு கேட்டா, இமாம் என்று ஒருத்தரை வச்சிருக்கிறது எதுக்கு என்று கேட்டால், இமாம் ஒரு ஆளை எதுக்கு வச்சிருக்கிறோம், பின்பற்றுறதுக்கு தானே. அவர் ருக்கு போன நீங்க ருக்கு போங்க. சில நேரத்தில் நமக்கு அவர் 2வது ரக்காத்தில் உட்காருவாரு, அத்தஹியாத் இருப்பு, நமக்கு அது முதல் ரக்காத்தா இருக்கும். ஆனா இமாம்கிட்ட சேர்ந்த காரணத்தினால உங்களுக்கு அது முதல் ரக்காத்தா இருந்தாலும் அவருக்கு 2வது ரக்காத்தா இருக்கிறதுனால நீங்க உட்கார்ந்துடணும். ஏன்? இமாம் ஒருத்தர் வச்சது எதுக்கு, அவரை ஃபாலோ பண்ணுவதற்கு தான். அதனால இமாமை எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதனால நீங்க எந்த தொழுகையில வேண்டாலும் எப்போ வேண்டாலும் சேர்ந்து கொள்ளலாம். அதுல சேரும்போது என்ன செய்யணும், அல்லாஹ் அக்பர்னு சொல்லி சேர வேண்டும். அவர் செய்யற மாதிரி தான் செய்யணும். உங்களை பொறுத்தவரை உட்கார வேண்டிய ரக்காத்தா இல்லாம இருக்கும், நீ உட்காரணும். இமாம் உட்கார்ந்தாருன்னா உங்களை பொறுத்தவரை நிக்க வேண்டிய ரக்காத்தா இருக்கும், அவர் இமாம் உட்கார்ந்துருப்பாரு, நீங்க உட்கார்ந்துடணும். அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணிக்கொள்ளணும்னு இந்த ஹதீஸ்ல விளங்கிக்கலாம்.